அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 77 78 அந்த சமயத்தில் மொத்தம் 156 காலேஜ், அதாவது கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது. 6 இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது பொறியியல் கல்லூரி 6 தான் இருக்குது. மருத்துவக் கல்லூரி 8 இருக்குது. அன்னைக்கு மக்கள் தொகை 4,84,00,000 பேர் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இது எப்படி போகிறோம்? இன்னும் வருடம் ஆக ஆக படிக்கிற பிள்ளைகள் அதிகமாகும். அதனால் நம்ம எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த கலைக்கல்லூரி சொல்கிறேனே, அது 63 இருக்குது தமிழக அரசு நடத்துறது. தமிழக அரசுனுடைய உதவி பெற்ற கல்லூரிகள் 65, 28 கல்லூரி தனியார் நடத்துகிறாங்க. இது எப்படி போகும்? அதுக்கு பிறகு தான் தலைவர் எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறாரு. மாநகராட்சிகளில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு அதோட வசதி வாய்ப்பையும் பெருசு பண்ணி ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 5 கோடி நிதியை அரசாங்கம் மாநகராட்சிகளுக்கு கொடுத்து கட்டடங்கள் நிறைய வாடகை கட்டடத்தில் இருக்குது, அதெல்லாம் மாற்றி சொந்த கட்டடமாக்கி அதில் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அதிகப்படுத்துகிறார். இதெல்லாம் செஞ்சது யார்? நமக்கு முன்ன ஆட்சி பண்ணவங்க காங்கிரஸோ திமுகவோ இல்லை. இதை கொண்டு செஞ்சது நம்ம ஆட்சியில் தான், தலைவர் ஆட்சியில் தான். இதை நல்லபடியாக செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி, இது வெறும் 6 காலேஜ் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு பிள்ளைங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தலைவர் என்ன பண்ணுறாங்க, அப்போ இருந்த இந்த சட்டம், தமிழ்நாடு சட்டத்தில் என்ன இருக்குது, அரசாங்கம் மட்டும்தான் பொறியியல் கல்லூரி நடத்த முடியும்னு இருக்குது. அதை மாற்றி தனியாரும் பங்கு பெறலாம். ஏன்னா அப்போ தான் அதிக பிள்ளைகளுக்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கமும் செய்யுது, அவங்களும் செய்யலாம். அதுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் பொறியியல் படிப்பு படித்த மாணவர்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான். கிட்டத்தட்ட 500 காலேஜ் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது. அதனால தான் நம்ம குக்கிராமத்தில் உள்ள பையன் பிஇ படிக்கிறான், வேலைக்கு போகிறான். வெளிநாட்டில் வேலைகள் நம்ம பிள்ளைக்கு தான் முதல்ல கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர்.